என்னங்க எஃப்ஜே அவன் ஏங்க அவன் ரேப் பண்ற அந்த சமையல் ரூம்குள்ள கத்துறதுங்க தாங்கவே முடியலைங்க. அவன் என்னங்க பண்றான் அவன்? இங்க இங்க பாத்தியா அங்க பாத்தியா சிக்கு 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 இல்ல சிக்குங்கிறான். மாக் He is பண்றான் not a சித்தி. இது rapper ஏஹே, கிடையாது. He's விக்னேஸ்வரி literally நீங்க இதுதான் mocking பண்ணிக்கிருக்கான். விக்னேஸ்வரி நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியுமே லிரிக்ஸே. அகிலன் பேசுங்க அகிலன். அவன் வந்து ஆதர கிட்ட மட்டும் அது 3 மணிக்கு மேல மட்டும்தான் பாடுவான். அதுவும் பழைய பாட்டு தான் பாடுவான். லிரிக்ஸ் வராது. பழைய பாட்டு மட்டும் எடுத்து கரெக்டா 5 பாட்டு தான் பாடுவான். பாடிட்டு அடுத்த நாள் காலையில ஆதர மடியில படுத்துட்டு இருப்பான். இததான் பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து ஆக்சுவலா ஒரிஜினல். என்ன இல்ல என்ன மம்தா? சொல்ல வந்தேன், இல்ல கௌசிக் மாதிரி நான் எகிரிகிச்சிட்ட வேற வழி தெரியல அத்தா. ஏன்னா பாயிண்ட் மறந்துடுவேன், அதனால தான். இல்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, யாரா இதெல்லாம் புடிச்சு கொடுக்குறாங்கன்னு. புடிச்சு கொடுக்குறவங்க வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் பிக் பாஸ் தமிழோட கிரியேட்டிவ் டீம் தான். அவங்கள போயிட்டு ஹிந்தி பக்கம் அப்படியே குப்பையை ஸ்பூன்ல அள்ளி போடுற மாதிரி பெரிய ஸ்பூனை கையில குத்துட்டு குப்பையை அள்ளி போட சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ எப்படி சொல்றது, பார்க்கும் போதே வந்துட்டு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஷிப்பு, ஓகேங்களா, ஷிப் மாதிரி இது பண்ணிட்டு அதுல இருந்து வந்து கோல்டு கலெக்ட் பண்றது, அதெல்லாம் டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குவாங்க. நானும் அட்லீஸ்ட் சரி இதெல்லாம் விடுங்க, டாஸ்க் இதெல்லாம் கொடுக்கறேன்னா கூட ப்ராவிஷன்ஸ் டாஸ்க்னு ஒரு ப்ரீவியஸ் இதுல வச்சிருந்தாங்க. ப்ராவிஷனுக்குன்ட்டு ஒரு டாஸ்க் 2 பேர் போயிட்டு அடிச்சு புடிச்சு அந்த ப்ராவிஷன். இந்த தடவை அது கூட இல்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஜோடி, போன வாரம் ஒரு ஜோடியா இருந்தது, இப்போ 2 ஜோடியா மாறி இருக்கு. இப்போ வந்து இன்னொன்னு வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது வெறும் என்ன சொல்லுது, மேட்ரிமோனி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இது பண்ணிட்டு போறாங்க. என்னன்னா மம்தா, நான் ஒரு சுமார் படத்துக்கு போன மம்தா, சரிங்களா? அது பேர் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் பாருங்களேன். பட்டர்ஃப்ளையோ ஏதோ ஒரு படம் தான், சரியா? நம்ம அசிஸ்டன்ட் பையன், நம்ம டீம் பையன் அவனும் வந்தானா. பட்டர்ஃப்ளை என்னமோ சூரமுக்க படம். என்ன ஒரு மாதிரி போவானுங்க, எங்க காட்டுக்குள்ள போவானுங்க, ஜீப் எடுத்துட்டு போவானுங்க, அது சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொக்க படம், சரியா? எல்லாரும் போறோம். அப்போ போறோம், போயிட்டு நான் அந்த பையன்லாம் உட்காந்துருக்குறேன். உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், தாங்கவே முடியல. அப்புறம் அவங்ககிட்ட டேய் இது இன்டர்வல் வந்தான்னா வரலன்னா இது எப்படி இருந்தாலும் எவனும் பார்க்க போறது இல்ல, நீ போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாடா, அதையாவது திம்போம், இந்த படம் முடியவே மாட்டேதுடா, எரிச்சலா இருக்குது அப்படின்னா. அப்படிங்கிறனா சரிண்ணா அப்படின்ட்டு போனான். போயிட்டு வந்தான். வந்துட்டு உட்கார்ந்தான். உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தவன் அதுக்கப்புறம் எங்கூட பேசவே இல்லை. என்னடா எங்கூட பேசவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்டர்வல் வந்துருச்சு. இன்டர்வல் வர்றப்ப அவனை என்னடா என்னடா ஆச்சு உனக்கு, நான் ஏதாவது பண்ணிட்டேனாடா, காசு கீஸ் கம்மியாக கொடுத்துச்சுன்னா என்னடா பிரச்சனை அவனுங்க, நான் தயவுசெய்து இனிமேல் இன்டர்வலுக்கு முன்னாடி நீங்க போக சொல்லாதீங்கண்ணா அப்படின்னா. ஏன்டா இன்டர்வல் அப்போ போக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஏன்டா போயிட்டு வந்தேன், கரெக்டா அவனுக்கு பகலகார மாதிரி வந்து ஸ்கிரீன்ல அடிச்சானுங்க. பூரா அவன் ஒவ்வொரு சீட்டு மேல ஏறி உட்காந்துருக்கானுங்கண்ணா, 2 பேரா. அந்த கன்றாவி என்னால கண்ணு கொண்டு பார்க்க முடியலண்ணா. நான் உள்ள வர்றதுக்குள்ள எனக்கு ஏன்டா வாழ்றன்னு ஆகி போச்சுன்னா, உனக்கு என்னன்னா வயசு ஆயிடுச்சு, கெல்ட் ஆயிட்டு, நீ நான் வாழ்ற பையன், இதெல்லாம் நான் கண்ணுல பார்த்தா நான் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருண்ணா அப்படின்னா. அப்பதான் முன்னாடி பாக்குறேன் 2 ஜோடி இருந்தானுங்க. இந்த பக்கம் 2 சீட்டு, அந்த பக்கம் 2 சீட்டு. பார்த்தா அந்த ஒரு சீட்லயும் ஒருத்தனையும் காணோம், இந்த சீட்லயும் காணோம். நடு 2 சீட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேருமே, 4 பேருமே. டேய், அதுல இருந்து என்ன ஆனாலும் சரி, நாம வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலை தாண்டி ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போவோம் சொல்றதுல நானும் போறது இல்லை. அந்த மாதிரி வந்தா இது இந்த மொக்கப்படத்துல இந்த சீட்ல உட்கார்ற மாதிரி 3 மணி ஆனா இவங்க சீட்ல உட்காந்துக்கிறானுங்க. என்ன இதுதான் நடக்குது, வேற எதுவும் ஊப்படியா நடக்கிற மாதிரி இங்க தெரியல. ப்ரோ இருங்க, அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அப்படியே போலாம். யாரு பண்ணாங்கன்னு தெரியல. பூரா மாதவன் பேசுங்க. மாதவன் வார்டன் மாதிரி மம்தா வந்துடுறது. போதும்பா, அடுத்தது வாங்கப்பா வந்து கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. மாதவன் அகிலன் யாரா ஒரு ஆள் பேசுங்க. அப்பா வந்தா ஹேமாக்கு பேர் கிடைச்சிருச்சு, வார்டன். லைவ் பானு வார்டன் ஹேமா. ரோஸ்டர் பிரசாந்த்
நான் ஏதோ ஒண்ணு உளறுவாய் பிரசாந்த்னு வச்சுக்கோங்க, எதனா பேச வேண்டியதுதான். Yeah. சரி Okay. பேசுங்கய்யா, யாராவது பேசுங்கய்யா. ஐயா இப்ப சுபாக்கா ஏமா பார்வதி அக்கா சுபாக்கா இப்ப பேசுங்க லைவ் சுபாக்கா. பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. லைவ்ல பார்வதி அந்த இல்ல பண்ண இப்ப ஒரு இன்னைக்கு பிரச்சனையால அப்செட் இப்ப துஷாரு பெரிய கத்துக்கதும் கத்திட்டு இருக்கிறான். உன் பேர் என்ன எஃப்ஜே கத்துறான். இப்ப எல்லாரும் கத்த ஆரம்பிச்சு இப்ப என்னன்னா கடைசியில ஆதிரியும் சேர்ந்துருச்சு எஃப்ஜே இழுத்தோன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த புள்ளிக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏமா எஃப்ஜே அவன் தப்பு பண்ணிருக்கு, ப்ரோ நிறைய தப்பு பண்ணிட்டான் அவன் நிறைய. அகிலன் இருக்க ஒரே நிமிஷம், ஒரு திருத்தம். என்ன சொன்னாங்க, பிக் பாஸ் வந்து உள்ள கூப்பிட்டுட்டு நீங்க கேம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்க, எஃப்ஜேவை மீன் பண்ணி தான் சொன்னது. அதை கேட்டீங்கன்னா ஆதிரை ஒழுங்கா இருந்தா எதுவுமே நடந்திருக்காது. கரெக்டா பிக் பாஸ் சொல்லி உட்கார லூசு வச்சு ப்ரோ, சொன்னாரு, சரியான உங்க லூசு கேம் ப்ரோ. நல்லா இருக்குது. ஆனா இன்னும் அவர் வேற ஹிண்ட் வேற கொடுத்தாரு பிக் பாஸ், உங்களோட ரூட் வேற மாதிரி போகுது, நீங்க ஒழுங்கா விளையாடுங்க, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா அதை கேட்டுன்னு ஒழுங்கா விளையாடுறத திரும்பி போய் உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கின்னு அவ பேரை கெட்டுன்னு போக போறான். நிக்சன் டென்ஷன் ஆகுது ப்ரோ. இந்த மாதிரி தான் இது போன இது வாட்டி இந்த இது தர்ஷி இது இது யாரு சொல்றீங்க பேர் கெடுத்துருவீங்கன்ட்டு? அது பேர் கெடுத்து போடுறாங்க. ஆதிரை ஆதிரியா? ஓகே. ஏமா ஓ அந்த ப்ரோ இல்ல சின்ன ஓ பொண்ணு அந்த ஓ சின்ன ரூட் வேற ஜோடினா மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டாரா பிக் பாஸ்? கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க வேற ரூட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அததான் சொல்லி சொல்லுவாரு. கூப்பிட்டு சொன்னாங்க. அதாவது பாட்டு பாடிட்டு மடியில படுத்துட்டு சுத்திட்டு இருக்காத, ஒழுங்கு இல்ல மரியாதையா அது மட்டும் இல்ல, விளையாடுன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் பக்கம் வராதீங்கன்னு சொன்னாரு. கேம் ஓ டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஏன் பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, இது பெரிய மண்நீதி சோலை, அங்கதான் போய் பேசிட்டு இருக்கிறது. பிக் பாஸ் சரியில்லை, செட்டு சரியில்லைங்கிறது. இது நான் பேசலாம், நீ பிக் பாஸ் விளையாண்டு இருக்க, நீ சொல்லலாமா? அதைய நல்லா விளையாட வேண்டியதானே ஒழுங்கா? எனக்கு என்ன கோவம்னா 4 வருஷமா வந்துட்டு ஆதிரை ட்ரை பண்றாங்க பிக் பாஸ் சான்ஸ்க்காக. எவ்வளவு பேர் இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. சோ இப்படி வேஸ்ட் பண்றாங்களே இந்த சான்ஸ்ன்னு இருக்கு எனக்கு. இல்ல அவங்களுக்கு நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு புது தனி டேலண்ட் எதுவுமே இல்லையா? ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எதனா பண்ணலாம்ல? எதுவும் தெரியாதா? இனிய சிரிக்குது. சுபாக்கா பேசுனீங்க, அவ இதாயிடுச்சு, மியூட் போட்டுவிட்டேன். இல்ல சுபாக்கா பேசுங்க. அந்த அந்த சின்ன பொண்ணு இருக்கால, மீனாவ பொண்ணு, அவருக்கு அவ இந்த 2 டேஸா பாத்தீங்கன்னா நிறைய அவளோட டேலண்ட் வெளிப்படுத்துறா. நல்ல லீடர்ஷிப் உள்ள குவாலிட்டி அவகிட்ட இருக்கு. அதையும் நம்ம நைஸ் என்கரேஜ் நைஸ். பண்ணி நம்ம பேசலாம். ஏன்னா அவங்க டீம் லக்ஸுரி டீமோட வேலையை பிரிச்சு செய்யறதுல லீடர்ஷிப் எடுத்து எல்லாம் கைட் பண்றது. அது மட்டும் இல்லாம இன்புட்ஸும் கொடுக்குறா, நிறைய இன்புட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறா. ஆமா, அந்த பொண்ணுக்கு சுபாக்கா கொடுக்கலாம். நீங்க வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. சுபாக்கா உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இல்ல கேக்குது. இடையில மைக் இடையில கொஞ்சம் கிட்ட கால் வச்சுட்டு பேசுங்க. வந்துருதுப்பா, சாரிப்பா, கால் வருதுமா, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல, ரியலி சாரி. அந்த பொண்ணு நம்ம பரவாயில்ல என்கரேஜ் பண்ணி பரவாயில்ல, பேசுங்க. பேசலாம். அது நல்லா இருந்தது. நைஸ் நைஸ். என்னங்க இவனுங்க எல்லாம் ரவுண்டா உட்காந்துட்டானுங்க, என்ன பண்றானுங்க? நிலாசோர் திங்க போறானுங்களா? இல்ல அவங்க ஸ்ட்ரைக் பண்றேன் வெளியே வந்து உட்காந்து கேம் விளையாடுறோம்னாங்க. இப்ப திருப்பி ஏதோ பஞ்சாயத்து போல பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளீனா ரவுண்டா உட்காந்துட்டானு. விக்கல் சீக்கிரம் நிம்மதியா படுத்துட்டு இருந்தானுங்க ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். கம்மன் அந்த பக்கம் அந்த ரெட் இதுல படுத்துட்டு இருந்தானுங்க. அவனே எழுப்பி விட்டானுங்க. அவன் வேண்டா விருப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்கான் மனுஷன். இன்னைக்கு ப்ரோ பாருவா 13 ப்ரோ ஒரே பேர் ஒரு செகண்ட், நாமினேட் அதிதி பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதிதி பேசுங்க அதிதி. பார்வை எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் நாமினேட்டும் பண்ணிட்டாங்களா? அவங்கள பிக் பாஸ் வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏங்க டிஆர்பியா அந்த பொண்ணை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதுதான் லாஸ்ட் ஒரு 3 எபிசோடு வரைக்குமே அது இருக்கும். நீங்க வேணா இதை எழுதி வச்சுக்கோங்க, லாஸ்ட் 3 எபிசோடு வரைக்குமே பார்வை வச்சு மட்டுமே. ஏன்னா இப்போ இங்க இருக்க பெரிய ஃப்ரேம்ல நமக்கு தெரிஞ்ச, எனக்கெல்லாம் பார்வை நல்லா தெரியும் ஓகேங்களா, வேற யாருக்குமே தெரியாது. ஸோ இங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பார்னா யாரு, பிஜே, அவங்க வந்துட்டு நிறைய இதுல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறதுல பாரோலாம் சும்மா அது சீனா போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. அது தப்பெல்லாம் இல்லை. பட் டார்கெட் பண்ணட்டும். லாஸ்ட் சீசன்ல கூட லாஸ்ட் சீசன் எபிசோடு வரைக்குமே ஒரு பொண்ணை வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு நாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது என்ன வெளியவா போச்சு? அது கேம்ல தோக்கணும்ட்டு தோத்துட்டு வெளியே போச்சு. அந்த மாதிரிதான் பாரு போகுது.
ஆமா ஆமா. ஓகே அதிதி. அக்கா ஆனா இந்த 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 சீசன் இந்த வாரம் கெமி போக வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து போனுங்க. ஏன்னா கெமி நல்ல பிளேயர். அது இந்த வாரம் வெளியே போயிடும் போல. பார்த்தா ஓட்டும் கம்மியா இருக்குது, எல்லாம் கம்மியா இருக்குது. இல்ல கிமியும் டஃப் காம்படிட்டர் தான், அதுவும் கேம் போகாது. இல்ல ஏன்னா நான் டால் கிமி டாக்ல ப்ரோ இல்ல யாய் அவங்க யாய் அந்த பொம்மை இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பேசுங்க, ஓவர்லாப் பண்ணாதீங்க. இதே தான் நம்ம ஸ்பேஸ்ல கம்ப்ளைண்ட்டே, ப்ளீஸ். ஓகே மியூட் எடுத்து விட்டேன். ஓகே வார்டன். தேங்க்யூ வார்டன் தேங்க்யூ பாஸ். எனக்கு பானு கிட்ட ஒரே ஒரு கேள்வி. பானு இந்த டான்சர் பொண்ணு இருக்காங்கல்ல ரம்யா, சொல்லுங்க. அந்த பொண்ணு அவ்வளவு ஆமா. மியூசிக் அவ்வளவு இதோட டான்ஸ் ஆடுற அந்த பொண்ணு இப்ப ஏன் சின்ன ம். நாய்ஸ் வந்தா கூட உடம்பு முடியல, தலைவலிக்குது, என்கிட்ட வராதுங்க அப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. அது அது என்னன்னு கவனிச்சிங்களா நீங்க? ஆமா ஆமா. அது இன்னைக்கு மயக்கம் ஏங்க போட்டு யாரும் விழுந்துட்டாங்க. நாமினேட் பண்ணக்கூடாதுங்க. அது இன்னைக்கு பானு அது ஏன்னா ஓ- நாமினேட் யார் பண்ணக்கூடாது. ஓவர்லாப் பண்றது? இருங்க நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது. மூணு வாரத்துக்கு அதுக்கு கடன் இருக்குதான். அந்த 3 வாரம் வேலை செஞ்சாதான் அதுக்கு கடன் அடைக்க சார் முடியுமா. அதனால இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டு வெளியே வந்துருது. அது நைஸா சண்டைக்குள்ள போய் அது வந்து 3 வாரம் நாமினேஷன் பாஸ் வேணுமா அந்த பொண்ணுக்கு வேற. இன்னும் இத்தனைக்கு ஏண்டா இது என்ன எஃப்டியா இல்ல வந்து என்னது இன்சூரன்ஸ் ஸ்கீம்? அது ஏன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சரிங்களா. அத வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பாடு இந்த மாதிரி சவுண்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு சேஃபர் சைட் கேம் அதை எடுத்து வச்சிருக்கு. நான் 3 வாரமும் இங்கே தான் இருக்கணும், என்னோட நாமினேஷன் வரக்கூடாதுன்னு தான் அதோட பிளானு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆர்குமெண்ட் ஆகி கட்சியில் அந்த பொண்ணு உள்ளே வந்திருக்குது. அதுதான், மற்றபடி அது ஃபுல்லா ஆக்டிங் தான். அதனால தான் இந்த சைடு பகச்சிக்க மாட்டேங்குது, இந்த சைடு பகச்சிக்க மாட்டேங்குது. சேஃபர் சைடுல அது டிராவல் பண்ணிட்டு இருக்குது அந்த பொண்ணு. அத பார்வதி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? அத பார்வதி ஸ்மெல் பண்ணிட்டா, அதையும் சொல்லிட்டா. ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு பார்வதி ஃபுல்லா இந்த கன்னியோட பிளானை வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும். அந்த இந்த பொண்ணு இருக்கிறாள்ல, ஐயோ அந்த இவரு ஒரு பேர் வச்சிருப்பாரு, லைலா பொண்ணு. லைலா லைலா பொண்ணு வியானா வியானா வந்து இன்னைக்கு செம்மையா வந்து கனியோட கேமை வந்து சொன்னாங்க. எப்படி பார்வதி இந்த சைடு சொல்லிட்டு இருந்தாலோ அதே மாதிரி வியானா வந்து எப்படி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணா, இது வந்து கோழி 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 குஞ்சுங்கள், இந்த கோழி என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை தான் இந்த எல்லா இதுவும் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து என்னை ஓட்டு போட சொல்லிச்சுன்னா என்னவே எல்லா நம்ம அன்னோன் ஃபேஸ் எல்லாம் இவங்க டார்கெட் பண்ணி நம்மளையெல்லாம் வெளியில அனுப்பிட்டு இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி கதையை வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கு வியனாக்கு, ஆனா பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்து வைக்குது, ஆனா நிறைய பேச மாட்டேங்குது. இனியா சொல்லுங்க, பேசுங்க. இல்ல நேத்து நைட்டுமே வியானா சொல்லியிருப்பா. ஆக்சுவலி அவ கரெக்டா கெஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பான்னா, ஒண்ணு வந்து திவாகரும் பார்வதியும் தான் இங்க வருவாங்கன்னு சொல்லியிருப்பா. இன்னொன்னு வந்து அவங்க எல்லாம் சேனல் ப்ராடக்ட் ஒன்னா இருப்பாங்க, நம்மளெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் 1-on-1 பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி அவ சொல்லியிருப்பா. ஆமா, இன்னைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா. அப்சராட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா. அவளை வந்து அது மட்டும் பண்ணல, இவங்க சைடும் கேங்கு சேர்த்துறா. எப்படி இந்த கனியோட கேங் ஃபார்ம் ஆகுது, எல்லாருமே இன்னைக்கு எனக்கு கனி வரல பாத்தீங்களா, அவ சொன்ன மாதிரி எல்லாம் அவங்க கேங் ஃபார்ம் ஆகுது, நம்மளும் ஒரு கேங் ஃபாலோ பண்ணணும்னு அப்சராட்ட சொல்லியிருப்பா. ஆனா இந்த லூசிங் என்ன பண்ணிருச்சுங்க, அந்த அவளோட கேம் பிளேயே பண்ணல. எல்லாரும் மாத்தி மாத்தி இதுங்களே இவ விஜய் பார்வதியும் திவாகரையுமே குத்துச்சுங்க. அதுவுமே அப்படிதான் குத்துச்சு. வியன்னாவும் அவ்வளோ நல்லா பேசிச்சு, கடைசியில அதுவும் தடுமாறி இது ஏன் பண்ண. உங்களை விட ஜாஸ்தியா இந்த பார்வதி பேசுறாளே, நிக்காம பேசுறாளே, அவளுக்கு எல்லாம் தொண்டை வத்தவே வத்தாதா? பார்வதி பேசிதான் ஆகணும் இந்த இடத்துல. அது என்ன தெரியுமா, எல்லாருமே அவளை வந்து நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போன வாரத்துல இருந்தே. இந்த பொண்ணு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து வந்து எஃப்ஜே வந்து ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டான் இந்த வியானாவை, சரிங்களா. அத சொல்லக்கூடாது, அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் வியானாவை. அதை மறைச்சிட்டாங்க. கெட்ட வார்த்தைன்னு வச்சிருக்காங்க, கெட்ட வார்த்தை அதை மறைச்சிட்டாங்க. இல்ல, கெட்ட வார்த்தையிலும் ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கெட்ட வார்த்தை, மோசமான பெரிய கெட்ட வார்த்தை. அத வந்து இந்த எபிசோட் இவங்க எல்லாருமே மறைச்சிட்டாங்க. இது பார்வதிக்கு தெரியாது, பார்வதிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு கேம் பிளே செம்மையா இருந்திருக்கும். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். விக்னேஸ்வரி பேசுங்க ப்ளீஸ்.
இல்ல என்னன்னா, எனக்குமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள், 4 நாள் வந்துட்டு பார்வதி பண்றது பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி ஆனா இப்ப பார்க்கும்போது, எனக்கு பார்வதி தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த 2 வாரத்துல நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும், மத்த மிச்சர் கன்டென்ட், மிச்சர் கண்டஸ்டன்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், சொம்பு ஹவுஸ்மேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது, பார்வதி எவ்ளோ மேலுங்க. எவ்ளோ கன்டென்ட் குடுக்குறா தெரியுமா? சீரியஸ்லி சொல்றேன். அந்த பொண்ணு இல்லன்னா, இப்ப அந்த பொண்ணு அழுறதெல்லாம் பார்த்தா சம்டைம்ஸ் அவ போற நிலைமையில இருக்கா? வெளியலாம் போக்கூடாதுன்னு தான் நெனச்சுட்டு இருக்கேன். அவலாம் வெளிய போயிட்டான்னா, இவங்கலாம் யார வச்சு சண்டை போடுவாங்க? விட்டா திவாகர போட்டு அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. நாங்க எதுக்கு ரவுடி சண்டை கட்டுவாங்க. போடுறோம்? நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்க நாங்க லவ் எதுக்குங்க சண்டை பண்ணுவோம். போடுறோம்? இல்ல உங்களுக்கு நாங்க தெரியாதா? எல்லாரும் கொடுப்போம். நாங்க எல்லாரும் சேர்த்து இது 50வது எல்லாரும் நாள்ல குக் வித் கோமாளியா மாத்த போறோம் நாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? இது பிக் பாஸ் கம் குக் வித் கோமாளி. அதுக்கு தான் சமையல் ரூம் அத்தை பெருசு விட்டுருக்கோம். நாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கனியை வந்து அப்படியே ஹெட் ஆபீஸ் ஆக்கிட்டு அப்படியே ஜாலியா வந்து நாங்க கோமாளிஸ் ஆயிருவோம். இப்பவே கோமாளிஸ் தான் நாங்க. கண்டஸ்டன்ஸ் எனக்கு நினைச்சீங்க நீங்க. எனக்கு பானு கிட்ட ஒரு கொஸ்டின். ஏன் பானு 13 பேர் நாமினேட் பண்ணாங்கடா பாருவ. தனியா டிஸ்கஸ் 14 பண்ணிட்டு வந்து 14 இல்ல 14 தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து பண்ணாங்களா இல்ல எல்லாரும் ஒட்டுக்கா டிஸ்கஸ் பண்ணி இல்ல பண்ணாங்களா இல்ல தனி இல்ல இல்ல அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரோட நாமினேஷன்லயும் பார்வதி வந்தா சரிங்களா. ஏதோ ஒரு சேஃபர் சைட்ல ஒருத்தர் 2 பேர் தான். இல்லைன்னா எல்லாருமே அந்த எல்லா கேங்குமே பேசிதான் பார்வதி அவ இங்க அனுப்பி விட்டதே கனியோட கைடன்ஸ் தான். கனி என்ன சொல்றாங்களோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் பண்ணாங்க காலையில. ஓ அப்ப மாதவன் அது எபிசோட்ல வரல. அது எபிசோட்ல கொண்டு வந்தா தானே வீக்கெண்ட் பேச முடியும். அது டிஸ்கஸ் எப்படி பண்றது தப்பு பேசுவாங்க? இல்லையா? லைவ்ல வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு பிக் பாஸ் வார்ன் பண்ணாரு. இது தலைட்டையே சொன்னாரு. ஒருத்தங்க வந்து காதுல போய் பேசுறாங்க, கையில எழுதி காட்டுறாங்க. அவங்க கிட்ட போய் காதுல பேசாதீங்க, கையில எழுதி காட்டாதீங்க, மைக் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ரீசனை சொல்லு யாருன்னு உங்களுக்கு அரோரா யாருன்னு தெரியுமா தலை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா கையில எழுதி காட்டினதே இவங்கிட்ட தான். அவன் சொன்ன செம காமெடியா இருந்தது அது. யா மாதவன் அகிலன் மாதவன் அகிலன் பேசுங்க. எங்க வாட்டர்மெலன் சீரியஸ் ஆயிடுது. ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கு வாட்டர்மெலன். இங்க கை தூக்குறாங்க. முடிச்சோன்னு நான் கதை சொல்றேன் பாருங்க. என்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. அகிலன் மாதவன் பேசுங்க. மாதவனும் பானு அவங்களும் உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்ல காசு இல்ல. அதனால எப்பவுமே பாயிண்ட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா இதுல என்ன பிரசாந்த் அண்ணா, இதுல என்ன கதைனா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. புரியுதா? அந்த சாப்பாட்டு விஷயத்துல அந்த இவங்க வந்து பாரு வந்து அந்த கிச்சன்ல போய் உக்காந்துட்டாங்க. அது வந்து நீங்க ஏன் உக்காந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பாருன்னா சொல்லிட்டு கிச்சன்ல வந்து உட்காரணும்னு ரூல்ஸ் கிடையாது, இது எந்த ரூல்ஸ்லயும் கிடையாது, நீங்க என்ன கேட்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னுச்சு. அது கனி வந்து உன்கிட்ட பேசுறது வேஸ்ட், நீ கண்டென்ட் உன்கிட்ட பேசுறது வந்து செவுத்துட்டு பேசுற சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஹவுஸ் மேட்ஸ் பாரு வந்து சாரி கேட்டாதான் நாங்க சமைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதுக்கு இவங்க இந்த மெயின் சீன்ல 3 கேரக்டர் மட்டும் இருப்பானு, பின்னாடி பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் நடந்துட்டு இருப்பானுங்களா. அந்த மாதிரி மொத்தமே 3 பேர் தான். முன்னாடி வந்து 2 பேர் 3 பேர் பேசுறானுங்களா இருக்குது. பின்னாடி பூரா பார்த்தீங்கன்னா பூரா சொம்பு. அவனுக்கு அறிவுலாம் இருக்கிறது இல்லை. ஏண்டா நீங்களா வந்து அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா ஏன் உங்க வாயை திறந்து ஒரு பாயிண்ட் வந்து பண்ணவே முடியாதா? 3 மணிக்கு மேல மட்டும் பாடுறீங்களாடா. 3 மணிக்கு மேல காதை கடிக்கிறதுக்கு, கையை கடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூளை வருது இல்ல. காலையில எந்திரிச்சு ஏதாவது சமையல் ரூம்ல எதனா பண்ணீங்க தானே கண்டென்ட் ஆகும். பிரசாத் ப்ரோ கிச்சனை நேத்து விஜய் சேதுபதியோட லைவ்ல காமிச்சாங்க. அதாவது எவ்வளவு ஒஸ்டா வச்சிருக்க முடியுமோ கழுவாம கொள்ளாம அப்படியே பிளேட். இப்ப ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. 20 பேர் அந்த வீட்டுல இருக்காங்கன்னா எத்தனை பிளேட் வரும், எத்தனை கப்பு வரும், எத்தனை இது வரும். லீடரே இல்ல பாமா, லீடரே இல்லைங்க. லீடர் இருந்தா ஒரு முத்துக்குமரன் இருந்தான்னா அவன் லீடர், உண்மையாலுமே லீடர். இதெல்லாம் பேசிக். நீ வந்து கேம் நடக்குது நடக்கல இதெல்லாம் ரெண்டாவது. நீ விளையாடல பேசிக் என்ன, கிச்சன் நீட்டா இருக்கணும். அவ்வளோ 20 பேர் மாடு மாதிரி இருக்கிறீங்க. உட்காந்து ஆளுக்கு 4 பிளேட் கழுது நீட்டா. கிச்சன் டாப் ஒருத்தந்தோட நீட்டா பண்ணு. நீ இது டீம் பிரிக்கிறது இந்த பொறுப்பு அதெல்லாம் விட்டுரு. டாய்லெட் பேசிக் கிளீனா வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் நீ சாப்பிட்டியா? இன்னொரு பேசிக் இருக்கு வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. இப்ப தெரிஞ்சுக்குங்க.
உங்க பிளேட்டை நீங்க தான் கழுவி வைக்கணும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, உங்க வீடா இருந்தாலும் சரி, அது நீங்க கோயில் போனீங்கனாலும் சரி, எங்க போனீங்கனாலும் சரி, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிளேட். அது நீங்க அட்டத்தட்டம் கொடுத்தாலும் சரி, உங்க அம்மா செல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க கிளீன் பண்ணி வைக்கிறது, அதை கொண்டு போய் கரெக்டா வைக்கிறது. அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்க்கு போய் ஒரு இடத்துல சாப்பிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பர்டிகுலர் டேபிள். அது அழுக்காவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கிளீனா விட்டுட்டு வாங்க. ஏன்னா கிளீன் பண்றவனும் உங்களை மாதிரி மனுஷன் தான். ஒரு ஷாப்பிங் மால்ல போய் பண்றீங்கல்ல, ஷாப் பண்றீங்கல்ல, உட்காந்து நம்ம KFC ஏதோ சிக்கனை போட்டு திங்கிறோம்ல, மாடு மாதிரி என்ன பண்றோம், அதுல பூரா சிந்தி விட்டு அவங்க பாவம் அந்த வயசான பொம்பளைங்க உன்னோட அந்த பிளேட்டை கண்லயே பார்க்க முடியாது. நீ தின்ன பாதி மிச்சம் வச்சத உன் வீட்டுல அது பண்ண மாட்டேல்ல, அப்போ பப்ளிக்லயும் பண்ணாத. நீட்டா எடு, சாப்பிட்டதுக்கு எப்படி பேக்கேஜ் ஆகி வந்துச்சோ அதே மாதிரி பேக் பண்ணு, திருப்பி கொண்டு வந்து பேக் பண்ணு, நீட்டா பிளேட்டை ஆர்கனைஸ் பண்ணி வை. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆகும். டிஷ்யூ பேப்பர் நீ எப்படி இருந்தாலும் 10 டிஷ்யூ பேப்பர் அவங்க கிட்ட பிடிக்கிட்டு வந்திருப்பேன். அதுல தண்டமா 5 டிஷ்யூ பேப்பர் சும்மா தான் கிடக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுத்தி இருக்கிறத கிளீன் பண்ணி அந்த பிளேட்டை கிளீனா வை. இது மற்றவனுக்காண்டி நான் சொல்ல, யூ வில் ஃபீல் ரெஸ்பான்சிபிள், யூ வில் ஃபீல் குட். நான் இதை பழகுனது, நான் இந்த ஒரு 10 வருஷமா பண்ற ஒரு விஷயம். யூ வில் பர்சனலி ஃபீல் குட். பரவாயில்லையே, நாம ஒரு பெட்டர் பர்சனா மாறிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போ இவ்வளவு பெரிய இத இவங்க டிவில பண்ணி காமிச்சானா மக்களுக்கும் புரியும், நம்மளும் இந்த மாதிரி சிவிக் சென்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லீடர் இல்ல, அங்க லீடர் இல்ல. நீ இத பிக் பாஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஒருத்தவங்க ரூல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க நீ பிளேட் கழுவி, நீ டாய்லெட்டை கிளீனா வைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது பேசிக் கிளீனினஸ்ங்கிறது அது உனக்குள்ளேயே இருக்கணும். நீ டெவலப் பண்ணிக்கணும். அதைய கிளீனிலேயே எடுத்து சேவக்கட்டை எடுத்து கூட்டு, கழுவு, தொடச்சு வை. அது பாயிண்ட்ஸ் இருக்குதோ இல்லையோ, மக்கள் உன்னை பார்ப்பான். பரவாயில்லையே, இவன் சூப்பரா பண்றானே, பரவாயில்லப்பா அவன், அவனுக்கு ஒரு ஓட்டம் போட்டுவிடு அப்படின்னு நினைப்பா. நீ எந்த டீம்ல இருக்கிற, நீ என்ன சமைக்கிற, சமைக்கிறதுக்கு மட்டும் வாய பாத்தீங்கன்னா செலவாய் ஒழுக்கிட்டு எல்லாம் போறீங்க. உட்காந்துட்டு சிக்கனா மட்டனா இன்னைக்கு என்ன வந்திருக்கு ஹாய் அப்படின்ட்டு போறீங்கல்ல. அப்போ என்ன அதான் பிரச்சனை. இங்க திருப்பி அங்கதான் போறேன். என்னன்னா இந்த பிக் பாஸோட இந்த செலக்ஷன் கமிட்டிக்கு போறேன். ஒரு லீடர்லெஸ் குரூப்பை எடுத்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு 2 லீடர் இதுல இருந்தான்னா எல்லாருமே ஜோக்கரா இருக்கானுங்க. 13 ஜோக்கர் மாதிரி. எவனாவது ஒரு 2 பேராவது லீடரா இருந்தான்னா அவன் வழி நடத்தி கூட்டு போவான். அதுக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும், அதெல்லாம் வேற. என்ன இங்க எவன் எல்லாரும் கேமரா புடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. என்ன மலமாடு மாதிரி ஆளுகதான் இருக்கானுங்க. மண்டைக்குள்ள மசாலாவே இல்லை. அது கமருதீன் ஆகட்டும், இவனுங்க எல்லாம் ஆகட்டும், ஆளுகதான் மலமாடு. அவன் இந்த பிரவீன் ராஜ் எல்லாம் பாருங்களேன், என்னமோ மாதிரி ஆயிட்டான். என்னமோ என்ன இந்த இது விற்பான்ல, அந்த காலில் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டான். என்ன பால் ஊத்த வர்ற மாதிரி அப்படியே ஓரமா உட்காந்துருக்கான். டே எதெல்லாம் பண்ணுடா, நீ என்னென்னமோ பேசிட்டு வந்தே, உள்ள கண்ணாடி எல்லாம் போட்டு ஆஸ்கர்ன்ட்டு வந்தியாடா, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆஸ்கர்னா அதாவது இவனாவது நம்மளாவது வாட்டர்மலன் கூட சார் நான் ஃபேமஸ் சார் அப்படின்னு அவன் ஒருத்தர் உண்மை சொல்லிட்டு வந்தான். நம்மளு இருக்கிறதுலே வாட்டர்மலன் அவன் தான் சார். ஆஸ்கர் பண்ணிட்டு நான் சீரியலும் பண்ணுவேன் சார். நான் இதெல்லாம் மறந்துட்டேன்னு அவன் நினைக்கிறான். ஏண்டா டேய், நீ ஆஸ்கர் நீ ஏண்டா, நீ எல்லாம் ஹாலிவுட் போறவனாடா நீ. நீ எப்படி உட்காந்துருக்க மட்டும் நீ பாடுறா, வீட்டுல போய் அந்த கேமரால பாடுறா. அகிலன் பேசுங்க. இன்னொன்னு ஒரு சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசுவோம். அந்த அகிலன் பேசுங்க. அகிலன், நான் என்ன பேச வந்தேன்னா, விக்னேஸ்வரி அப்ப சொன்னதுக்கு நான் இப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா விஜய் பார்வதி பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்பயுமே சொல்றேன், எனக்கு விஜய் பார்வதி மேல எனக்கு பாவமே வரல. ஏன் வரலன்னா, அவங்க இப்பயுமே அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப ஏன் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பாவம் வர்ற மாதிரி இருக்குதுன்னா, பாவமா இருக்குன்னா, இப்ப எல்லாருமே விஜய் பார்வதி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முத வாரம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஏன் அவங்கள பாவம்னு கூட சொல்ல மாட்டேன்னா, இதெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டது. விஜய் பார்வதி தான் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. அவங்க அமைதியா இருந்தா யாரும் வம்புலுக்கு போறது இல்ல. சோ இதுல பாவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க கேம் ஆடுறாங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஏன் எனக்கு இன்னைக்கு கூட கடுப்பாச்சுன்னா, இப்ப நம்ம இருங்கக்கா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்க்கா. ஐயோ நீ பேசுடா.
ஃபர்ஸ்ட் பேசு, அதெல்லாம் இல்ல இல்ல கண்டுக்காத. நான் என்ன ஏன் இன்னைக்கு கூட எனக்கு காண்டாச்சுன்னா, ஒரு இடத்துல இந்த வீட்ல இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லாம் கன்சிடர் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆதிரை அப்புறம் யாரு இந்த அந்த 2-3 பேருக்கு ஏதோ இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் சொல்லும்போது இந்த மாதிரி ஆதிரை வந்துட்டு சரி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்வை வருவாங்க பிக் பாஸ் கேட்கும்போது. உடனே ஆதிரை வந்து சொல்லுவாங்க, அக்கா நான் இந்த வாரம் எதுவும் பேசலக்கா, நான் போய் முன்னாடி சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு பார்வதி விட்டுருவாங்க. இவங்க போயிட்டு அந்த 3 பேர் சொன்னக்கப்புறம் அது பிக் பாஸ் கேட்டிருக்கும். மறுபடியும் இவங்க மறுபடியும் வாண்டடா 3 பேரும் அப்படியே வேற மாதிரி இந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி இவங்க வாண்டடா சொல்றாங்க. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, அது ஒரு பொண்ணு வந்து கேக்குது, முடிச்சக்கு அப்புறம் நீயும் சொல்றேன்னா அது என்ன பிஹேவியர் எனக்கு தெரியல. அப்ப அது வேணுக்குன்னே எனக்கு நல்லா அப்படியே வெளிப்படையா தெரியுது அவங்க அட்டென்ஷன் சீக் பண்றாங்கன்ட்டு. இப்ப எல்லாருமே தான் பண்றாங்க, அது பார்வதி பண்றாங்க, அதுல பாவப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் நான் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க நிறைய பேர் ஸ்பீக்கர் கேக்குறீங்க. இது பிக் பாஸ் நான் சும்மா டைம் பாஸ்க்காக போட்டிருக்கோம். நீங்க வேற எதுக்காக வரணும்னா வேற ஸ்பேஸ்ல போய் பேசுங்க. நான் உள்ள ஐடி செக் பண்ணும்போது ஓகே கிளியரா இருக்குன்றதான் கேடி பில்லா ப்ரோ அண்ட் பிரபாகரனுக்கு கொடுத்துருக்கேன். ஏதாவது அவங்க தப்பாவும் பேசினாலும் கீழே ரிமூவ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன். இது பிக் பாஸ் பத்தி ஸ்பேஸ், உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க. பிக் பாஸ் தான் யா மேடம். யா தப்பா பேசினா தூக்கி விடுங்க, கரெக்டா பேசினா யா இல்ல நிறைய ஸ்பீக்கர் வந்திருக்கு ப்ரோ. எனக்கு தெரியாம கொடுத்துட்டு இதா கூடாதுல, அதுக்காக சொல்றேன். கீழே ஸ்பீக்கர் இது கேட்கறவங்களுக்கு இல்ல. சொல்றேன். அதுக்கோசரம் வந்து இவ்வளவு நேரம் நான் பேசவே இல்லை, கரெக்டா பேசினா தூக்கி விட்டுறீங்களா? தப்பா பேசுனான்னு சொன்னேன். யாரு தப்பா பேசினாலும் தூக்கி விட்டுருவேன்னு சொன்னேன். நீங்க வந்துட்டு நான் ரெக்கார்டிங் தான் போட்டிருக்கேன். யாரு தப்பா பேசினாலும் நான் தூக்கி விட்டுருவேன்னு சொன்னீங்க. ஸ்பீக்கர்ல யார் பேசினாலும் சொன்னேன் நான். ஓகே, நான் சரி உங்களை சரி சொல்லல, சரி, மீன் ரைட், பண்ணல, ஓகே, பேசுங்க. உங்களை மீன் பண்ணல, யாரா இருந்தாலும் சொன்னேன். இட்ஸ் ரெக்கார்டிங் ஸ்பேஸ். உங்க இது நேம் சொல்லும்போது வேணா கேட்டுக்கோங்க சொல்ல வந்தேன். இல்ல நைஸ், மென்ஷன் பண்ணி சொன்னீங்கல்ல, இல்ல அதனால கேடிபிளா கேக்குறேன். ப்ரோ, தப்பா பேசினா தூக்கி பிரபாகரன் ப்ரோ, விட்டுருங்க. யாருமே தப்பா பேசினாலும் நான் வந்துட்டு, ஏன்னா நீங்க புது ஸ்பீக்கர் எனக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன். எனக்கு தெரியாது, நான் உள்ள போய் பாக்குறேன். ஒரு பிக் பாஸ் இதுவுமே போடல நீங்க, ஐ மீன் எந்த போஸ்ட்டுமே போடல, அதனால சொல்றேன். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வேலை வெட்டி இல்லையா என்ன? சரி ஓகே ப்ரோ. விக்னேஸ்வரி பேசுங்க. இல்ல எனக்கு என்னன்னா இப்போ இந்த இந்த இப்ப டீம் இருக்கு, பிக் பாஸ் டீம்னு இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா கொஞ்ச நேரம் முன்னாடி. ஏமா ஒரே இப்ப நிமிஷம் விக்னேஸ்வரி, ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க, அப்ப எதுக்கு பிக் பாஸ் பேஸ்க்கு வராங்க? ஏமா அப்புறம் தூக்கி விட்டுருங்க அப்போ. இல்ல கேட்கிற கேள்விக்கு பதில் அதான் கேளுங்க, சொல்லலன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். சாப்பாடு விஷயம் போச்சுல ப்ரோ. பாரு எல்லாரும் ஒரு செகண்ட் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. பாருக்கும் கண்ணிக்கும் சண்டை போச்சுல, அதை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருக்கு சண்டை போச்சா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. விக்கி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்க பேசுங்க. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு கனி பண்ணது ரொம்ப இதுவா தெரியுது. மொத்த கேங்குமே இப்ப வந்து ஒரு அங்க 8-7 பேர் உட்காந்து ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ இவங்க சாட்ச மாதிரி, ஏதோ இவங்கெல்லாம் பெட்ஸ் மாதிரி, கனிக்கு பெட்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு இவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேம் பிளானே இல்லையா? இவங்க இண்டிவிஜுவலா யோசிக்க மாட்டாங்களா? ஒரு கிளாப் வந்ததுக்கு அப்புறம் கனி அக்காக்கு கிளாப் வந்ததுக்கு அப்புறமே அவங்க மைண்ட்ல மாறிடுச்சு. ஓ இப்ப கனி நம்ம பேச்சு கேட்டோம்னா நமக்கு ஃபேன்ஸ் ஏறிடும், ஸோ அப்ப கனி பேச்சை நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால பார்வதியை வந்துட்டு எனக்கு வந்து இப்ப பார்வதியை இது பண்ணும்போது நிறைய கிளாப் வந்துச்சு. பார்வதி ஃபேக்கு அப்படி நடிக்கிறான்னு சொல்லும்போது கிளாப் வந்தோடனே எல்லாரும் வந்து இன்க்ளூடிங் வந்துட்டு திவாகரே வந்துட்டு கொஞ்சம் பல்ட்டி அடிச்சாரு அப்பப்ப பார்வதி கிட்ட இருந்து பேசும்போது. முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் பேசும்போது பேசுற விதம் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகரே டிஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு பார்வதி கிட்ட. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மொத்தமா மாறிட்டாங்க. ஹோல் ஹவுஸ்மே மாறிடுச்சு. இப்போ இவங்க சபரி உட்பட எல்லாருமே அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்க எல்லாமே கனின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா கேம் விளையாடுங்க. இப்ப கனி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது என்ன இருக்கும், நம்ம யோசிக்கணும்ல, நம்ம ஒரு கேம் விளையாடணும்ல, நம்ம அப்படியே வந்து ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடாது, நம்ம வந்து இதுவா இருக்கணும். அந்த லீடரும் ஒருத்தர் துஷார்னு இருக்காங்க இல்லைங்க, எனக்கு அந்த பையனை வந்து பாவப்படுறதா இல்ல ஏன் இப்படி கேம் விளையாடுறான்னு எனக்கு கோவம் வருது எனக்கு சேர்ந்து.
ஏங்க கேப்டன்யா நீ, தலையா நீன்னு? ஆனா நீ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா கெஞ்சற எல்லாத்தையும் போயிட்டு. தலைன்னா நீ வந்து கொஞ்சம் கம்பீரமா இதுவா நடந்துக்கணும். தல அந்த பொசிஷன் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு நீ ஜெயிச்சிருக்க. பட் ஆனா அந்த இதுவே இல்லையே, அந்த லீடர்ஷிப்க்கான குவாலிட்டி 1% கூட அந்த துஷார் கிட்ட இல்லங்க. இன்னும் அரோரா சொல்ற பேச்சையே கேட்டுட்டு இருக்கான். அந்த அது அதுக்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அரோரான்னு உடனே இன்னொரு பாயிண்ட் வந்துருச்சு. எனக்கு வந்து அரோரா பண்ற சில விஷயங்களுமே எனக்கு பிடிக்காத மாரி இருக்கு. ஸோ அத்தோட அந்த பாயிண்ட் நான் விட்டுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆதிராய் பேசுறது. ஆதிரையும் எஃப்ஜே பண்றதுமே எனக்கு பிடிக்கல. ஓகேவா? லவ் கன்டென்ட் குடுங்க, தப்பு கிடையாது. அதுவும் 2வது வாரமாவே குடுப்பீங்க. ஒரு 4வது வாரம், 5வது வாரம் தான் நம்ம நம்புவோம். இப்பயே போயிட்டு நீ என்ட்ட பேச மாட்ற, எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படிலாம் பேசினா என்னங்க அர்த்தம்? அதனால இந்த சீசன் வந்துட்டு எல்லாமே ஸ்பீடா ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாத்தையும். தேங்க்யூ யா டியர். ஸ்பீடா நான் பேசிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு அக்கா மறந்துடுவேன். ஸ்பீடா ஆரம்பிச்சுட்டு ஸ்பீடா முடிச்சிடுவாங்க. சேம் இதுதான் நானும் சொல்ல வரேன். அதாவது ஒரு கிளாப்ஸுக்காக இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் வந்துட்டு அந்த பர்சன் தப்பு பண்ணிட்டு பிறகு நீங்க அது ஏதாவது சொல்லுங்க ஆச்சுங்களா. அவங்க வந்துட்டு ஏதோ எப்படி சொல்றது, சும்மாவே போய் டார்கெட் பண்ற மாதிரியே தோணுது. அதாவது இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலயும் சும்மா சும்மா போய் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், கனி வந்துட்டு நல்லா எப்படி சொல்றது, இந்த தொட்டில் ஊசியும் குத்துட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி இருக்கு. நல்லா வந்து எப்படி சொல்றது, முன்னாடியில இருந்து பண்றதை விட பின்னாடி நல்ல வேலை பாக்குறியா நீ, அந்த இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அண்ட் துஷார், நீங்க சொன்னீங்க துஷார் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் பண்ணி வேர்வை சிந்தி அந்த ஒரு கேப்டன்சி வாங்கியிருந்தா அவங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு போட்டு அப்படியே கையில தூக்கி கொடுத்திருந்தனால அவங்களுக்கு அந்த அருமை தெரிய மாட்டிருக்கு. கேப்டன்சினா என்ன? இத்தீன் சீசன், அதாவது 8 சீசன் போயிருக்கு பிக் பாஸ். அந்த 8 சீசன்ல தலைன்ற ஒரு பொசிஷன் வந்து எப்பவுமே சொன்னது கிடையாது. கேப்டன் அந்த வாரத்து தானே கேப்டன், அதுதான் இருந்தது. பட் இந்த சீசன்ல தலைன்னு ஒரு பொறுப்பை எடுத்து கொடுத்தா இவங்க பண்ணிட்டு இருக்க வேலைக்கு ஒன்னும் சொல்றதுக்கு